ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. அன்பு எனும் நிலை உருகிய பாதரச ஒளியினால் மாத்திரமே கிட்டும். இயக்கம் என்பது உயிரினால் மாத்திரமே நிகழும். சிவலிங்க பூஜைதனை ஏற்று அகமும் புறமும் குளிர்ந்து நிற்கும் ஆன்மாக்கள் தெளிவுற உணர வேண்டும். ஆன்மாவினை உணர வேண்டும் எனில் உயிர் சக்தியினால் மாத்திரமே இயலும். ஏனெனில் ஆன்மா என்பது உணர்வற்றது. உயிர் ஒன்றே உணர்வுகளின் அதிபதி. விடிந்துள்ள குருவார நற்பொழுதுதனில் 40வது சிவத்துளியாக நீங்கள் உள் ஏற்க உள்ள அபூர்வ ஆன்மத்துகள் என்பது ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் எனும் ஆற்றலாகும். ஏனெனில் பக்தியுடனும் சரணாகதத்துடனும் சிவனை பூஜிப்பவர்கள் இன்றைய தருணத்தில் உயிர் அணுவும் ஆன்ம ஒளியும் ஓர் மையப்புள்ளியில் ஒளிப்பாலத்தின் மத்தியில் ஒன்று கலந்திருப்பதனை உணர்ந்திடுவர். ஏனெனில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர ஆன்மத்துகளில் மாத்திரமே காந்த சக்தியும் வெப்ப சக்தியும் சரிசம அளவினில் கலப்புற்று காணப்படும். உயிர் அணுவானது ஆன்மாவினை அடையும் பயணத்தில் சரிபாதி தொலைவினை அடைந்தால் மாத்திரமே அர்த்தநாரீஸ்வர துகள் உருகிய ஒளியாக உயிரினை வந்தடையும். சிவ பூஜை புரியும் அன்பு மானுடர்களே, இன்றைய பொழுது முழுவதும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வர ஆன்ம ஒளியின் மேன்மையான நிலைதனை அனைவரும் உணர்ந்திடலாம். உங்களது ஆன்மாவும் உயிரும் ஒன்றென கலந்து சரிபாதி ஆற்றல்களை பொழிகின்ற அற்புத நிலையினை உணருங்கள். இன்றைய பொழுது முழுவதும் அர்த்தநாரீஸ்வர தன்மையினை உங்களால் எளிதாய் உணர இயலும். ஆன்ம ஒளியின் சுவையினில் உயிர் அணு திளைத்திட, உயிரின் வருகையில் ஆன்மா மகிழ்ந்திட பெரும் கலப்பு ஒன்று நிகழ்ந்தேறிடும். இதன் பலாபலன்களை சொற்களால் விவரிக்க இயலாது. அனைவரும் உணர்வு நிலைகளில் ஏற்று அனுபவித்து பேரானந்த நிலையினை எய்திடுங்கள். புண்ணியம் புரிந்தோரே இந்நிலையினை கலியெல்லையிலும் உணர இயலும். தவறவிடாது அமைதியாய் இறை லயத்தினில் வீற்றிருந்து பேரானந்த நிலையினை உணர்ந்து மகிழ்ந்திடுங்கள். பூரண கலப்பு நிகழ பூரண ஆசிகளை பொழிகின்றேன்.